வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிப்புல வெளிவந்திருந்த நானும் சிங்கிள் தான் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இப்பதான் வந்து டைம் கிடைச்சிருந்தது. ஸோ அதனால இந்த படம் எப்படி இருந்ததுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிருந்தேன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அட்டகத்தி தினேஷோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே வந்துட்டு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்குமே 29 வயசு வந்துட்டு ஆயிடுச்சு. 30 வயசு வந்து அங்கிள் கூப்பிட்டுறாங்க. எப்படியாச்சும் வந்து கமிட் ஆகி கல்யாணம் பண்ணிடணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேட்டூ ஷாப் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறவங்க, ஆனா இந்த சைடு கல்யாணம் தான் வேணும்னு இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் எப்படி சிங்க் ஆக போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. சோ இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கதா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட 18+ அதோட காமெடி அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு சில காமெடி அப்படிங்கிறது ஓகே ஒர்க் ஆயிருந்தது. இந்த வெள்ளக்காரங்களுக்கு வந்துட்டு டேட்டூ போட இடத்துல சில ஒர்க் இருந்தா ஒரு சில காமெடி இருந்தது. அதையுமே ஸ்னீக் பீக்ல வந்து இவங்க ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல அட்டகத்தி தினேஷோட 2-3 அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவருக்கே தெரியாம லைட்டா வந்து வெளியே எட்டி பார்த்தது. அது ஓகேவா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. அப்புறம் மொட்டை ராஜேந்திர வர காஸ்டியூம், ஸோ அவருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து மொத்தமா வந்துட்டு ரசிக்க வச்சிருந்தது சொல்லலாம். பட் இதை தவிர்த்து படத்துல வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி படத்தோட மேக்கிங் ஆகட்டும், படத்துல வர ஏகப்பட்ட வசனங்கள் பேசிட்டே இருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதித்யா டிவில வருவார் ஒரு காமெடி நடிகர். அவர்லாம் இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஹீரோ விட அவர் தான் வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. படம் ஃபுல்லா அவர் தான் வந்துட்டு ஸ்கோர் பண்றாரு. ஆனா எந்த இடத்துலயும் வந்துட்டு ஹியூமர் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சோ அவர் அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போல இருக்கு, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிளிங்கா தான் இருந்தது. போற எந்த கவுண்டருக்குமே சுத்தமா வந்துட்டு எனக்கு சிரிப்பே வரல. சரி முட்டராஜன் வச்சாச்சு ஏதாவது கவுண்டர் போடுவாங்க பார்த்தா அவர் வந்துட்டு கேமியோ மாதிரி தான் வந்து பண்ணிருக்காரு. அதுங்க ஒரு 5 நிமிஷம் கடைசி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போறாரு. மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் போர்ஷன் ஓகேவா இருந்தது. அது இவங்க எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பரவாயில்லையா இருந்தது தவிர மித்தபடி அவங்களோட போர்ஷன் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா தான் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். மித்தபடி வந்துட்டு இந்த படத்துல இவங்க நல்லா அடிச்சிருந்தாங்க, இவங்க நல்லா படிந்தாங்க, இவங்களோட கேரக்டரைசேஷன் பிரம்மாண்டமா இருந்தது, பயங்கரமா இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாம போயிருச்சு. முக்கியமா அட்டகத்தி தினேஷ் எப்பறம் இந்த மாதிரி ஒரு கதையில எடுத்து நடிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கடைசியா வரதா செஞ்சது. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விமலுமே வந்துட்டு ஒவ்வொரு சில படங்களை வந்துட்டு கமிட் பண்ணி கடைசியா விமல் எங்க போனான்னு தெரியாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் விலங்கு அப்படிங்கிற வெப் சீரிஸ் மூலமா வந்துட்டு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. சோ நல்ல படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய அட்டகத்தி தினேஷ் சோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு தரமான படத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்கு நானுமே வந்துட்டு ரொம்ப அவ்வளவுதான் காத்துட்டு இருக்கிறேன். சோ குக்கு, விசாரணை மாதிரி படங்கள் நடிச்சுட்டு சோ இந்த மாதிரி படத்தில் நடிக்கணுமா அப்படிங்கிறதுமே வந்துட்டு என்னோட ஒரு மனசுக்குள்ள கேள்வியா இருந்துச்சு. இதுவுமே ஒரு ஜானர் தான் எடுத்து ட்ரை பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா வந்துட்டு எனக்கு செட் ஆகல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது அப்பளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ஒரு படத்தை வரும் வாசியா வந்து கொடுத்துருந்தது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.